இமைப்பொழுது நெஞ்செடுத்து நீங்காதந்தால் வாழ்க போகடியாண்டிடும் ஒரு மனிதன் வாழ்க ஆகமமாயினி அந்நிப்பாண்டால் வாழ்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி ஏசனடி போற்றி இவரடி போற்றி மாயத்திரப்பருக்கும் மகனடி போற்றி எந்நாட்டுடைய சிவமே போற்றி போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி சிவமயமே 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 எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே அபயம் அபயம் தேவர்களே, இப்போது நான் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரிகிறதா? மைத்துனா மைத்துனா நீ யார் இன்னார் இனி யார் என்று தெரிந்து நான் வைத்திருக்கின்ற மைத்துனா இந்த அபயத்த குரல் உனக்கு கேட்கவில்லையா? நன்றாக கேட்கிறது மைத்துனா என்னுடைய தமக்கையாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரியை இதமாக நீக்கி பாவத்திற்குண்டான சாபம் கொடுத்திருக்கிறார். என் தங்கையை பார்ப்பவர்கள் எள்ளி நவையாடுவார்கள், மாறி உமிழ்வார்கள், கொடும்பாவி என்ற சாபத்தை கொடுக்கிறாயே. அந்த சாபத்தை நீக்க வேண்டும். அது மட்டுமா? அதோ வார்த்தாயா, அந்த பன்றிக்கு குழந்தை பிறந்தது, அந்த பன்றியாகப்பட்டது இறந்தது. அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ பன்றி அவதாரம் எடுக்க வேண்டும். அதாவது பன்றி அவதாரம் எடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். பெரிய இந்த பாரில் உள்ளவர்க்கு நல்வழி செய்ய வேண்டும். உன் தங்கைக்காக பரிந்து கேட்கின்றாய் அல்லவா? இந்த உலகத்திலே பெண்மையடை தாய்மையடைக்கூடியவள் யார்? பெண். அதனால் கணவனுக்கு கட்டுப்பட்டவள் யார்? கணவனுக்கு கட்டுப்பட்டவள் பெண். பெண். அப்பேற்பட்ட பெண் என் இடபாகத்தில் சரிபாதி எடுத்துக்கொண்டவள். சக்தியிலேயே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி. அப்பேற்பட்டவள் உலகத்திலே ஒரு பன்றியாகப்பட்டது 10 குட்டியை எழுந்து தாய்ப்பள்ளி இறந்து விட்டது என்றால் அந்த பத்திரிகை பால் கொடி என்று உரைக்கு அவள் கிண்டலும் கேலியும் செய்தி நகைத்தாள். எனக்கு கோபம் பிறந்தது. எப்போது நகைத்தாயோ இன்று முதல் என் இடபாகத்தை விடுத்து பூலோகத்திலே நீ கொடும்பாவியாக அதையால் அந்த கொடுத்த சாபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். பாரில் உள்ளவர்கள் எள்ளி நகையாடுவார்கள். என் தந்தையை முதலில் என் தந்தைக்கு கொடுத்த சாபத்தை நீக்கி அதுதான் இப்போது முடியாது. எப்படி என்றால் உன்னுடைய தங்கை என் இடபாகம் சேர வேண்டும் என்றால் அடுத்த பிறவி கிரேதா கிரேதா கோமணி யுகத்திலே உன்னுடைய தங்கை இந்த உலகத்தில் இப்போது கொடும்பாய்வாக இருக்கிறாள் அல்லவா? அந்த கொடும்பாவி நான் அடுத்த பிறவியில் மேகநாதனாக அவதாரம் எடுக்க போகிறேன். அவதாரம் எடுத்து அந்த கொடும்பாவியை திருமணம் செய்து எங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கும். ஆனால் ஒரு பிள்ளை யார் தெரியுமா? அவன்தான் இடிமன்னன். அவன்தான் மின்னல் ஒளியால் 2 செல்வங்களை எழுந்து என்று அவர்களை பூலோகத்தில் விடுத்து பிறகு அவள் என் இடபாகம் சேருவார். அந்த இடிமன்னன் மின்னல் ஒளியால் தான் மகாபாரதத்திலே அர்ஜுனன் காசி யாத்திரை செல்லும் நேரத்தில் தீர்த்த யாத்திரை செல்லும் நேரத்தில் மின்னல் ஒளியால் சிவபூஜை மின்னல் ஒளியால் சிவபூஜை அவளுக்கு துணையாக அவளுடைய அண்ணன் இடிமன்னன் துணையாக இருப்பான். இதுதான் அடுத்த பதவியிலே நான் மேகநாதனாகவும் அவள் கொடும்பாவியாக இருந்து திருமணம் செய்து 2 பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு இடிமன்னன் மின்னல் ஒளியால் அந்த
மகாபாரதத்திலே 5 ராஜாக்களிலே நடுவர்களாக இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமான் திருமணம் செய்வார். மின்னல் ஒளியால் அர்ஜுனன் திருமணம் சிவபூஜை. சரி மைத்துனா, அது போகட்டும். நீ கொடுத்த சாபத்துக்கு வழிமொழி விட்டாய். ஆனால் இந்த யுகத்திலே இப்பொழுது நீ பெரிய ஆண்டவராய் அவதாரம் எடுத்து இந்த பாரில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த காலில் உள்ளவர்கள் அனைவருக்கும் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். இந்த பெரிய ஆண்டவராக இருக்கக்கூடிய நான் என்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் அனைவர்களும் குலதெய்வமாக பூஜிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 108 பிள்ளையார் பிடித்து கருப்பு என்று சொல்லக்கூடிய வாகனத்தை எனக்கு பலி கொடுத்து எனக்கு குடுக்கை, பம்பை, சிலம்பு, சட்டம் அனைத்தும் மாவிலை தோரணங்கள் அனைத்தும் ஜெகஜோதியாக செய்ய வேண்டும். அந்த பக்தர்களுக்கு குலதெய்வமாக பெரியாண்டவராக திகழ்ந்து 4448 வியாதிகள் நோயின் வழி அண்டாமல் அன்னவர்களுக்கு பில்லி, ஏவல், சூனியம், வைப்பு, கடுப்பு என்று சொல்லக்கூடிய சகல துஷ்ட தேவதைகளை அகற்றி குலதெய்வமாக பெரிய ஆண்டவனாக காட்சி அளித்து அவர்களுடைய குறையை தீர்த்து வசதி இல்லாதவர்கள் 108 பிள்ளையார் பால்பூஜை அளிக்க வேண்டும். பால்பூஜை அளித்து அதையும் ஏற்றி அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் தீய சக்திகள் அண்டாமல் நல்ல முறையில் இந்த பெரிய ஆண்டவன் காட்சி ரட்சிப்பேன். என்னை எந்த அளவுக்கு எனக்கு பூஜை கொடுத்து என்னை குலதெய்வமாக மதித்து எனக்கு செய்கின்றார்களோ அன்னவர்களுடைய வீட்டில் யாதொரு குறை வைக்க மாட்டேன். இந்த பெரிய மைத்துனா, அது மட்டும் இல்லாமல் எதற்காக வந்தீர்கள்? வந்த காரணத்திற்காக வந்தேன் தெரியுமா? 2 அரக்கர்களுக்கு வரம் கொடுத்தாயே, சிவ உருவமாக இருக்கின்ற பொழுது முன் அவதாரத்தில் நீ கொடுத்தாயே வரம். அந்த வரத்தை பெற்ற 2 அரக்கர்கள் அடித்து தேவர், மூவர், கிண்ணர், கிம்புடர், சித்தி வித்யாதர், திக்கு விஜயம், பாலர் என்று சொல்லக்கூடிய அனைவரிடம் சிறையில் அடைத்து விட்டார்கள். அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கின்றேன். ஆகையால் ஒரு அரக்கன் என்னிடம் மடித்து விட்டான். ஆனால் அண்ணன் இருக்கின்றானே, அவனை என்னால் மடிக்க முடியவில்லை. ஆகையால் இப்பிறவி பலனை அவனுக்கு நீ கொடுக்க வேண்டும். உன் பிறவியிலே ஈசனாக இருந்த நீ அவர்களுக்கு இமாச்சலத்திலே உண்மையை துடித்து வரம் கேட்டார்கள். வரம் கொடுத்து, ஆனால் அந்த வரத்தை பெற்று தேவர் மூவர் அனைவரையும் அடிய தண்டமாக அடித்து காராகரகத்தில் அடைத்து சித்திரவதை செய்தார்கள். ஆனால் அந்த சித்திரவதை தாங்க முடியாமல் நாங்கள் அனைவர்களும் ஒன்றாக வந்தோம். ஆனால் இப்போது நீ பெரியாண்டவனாக அமர்ந்திருக்கிறாய். ஆகாய வீரனை நான் மடித்து விட்டேன். அக்கினி வீரன் என்பவன் அவன் பெற்ற வரம் இந்த உலகத்திலே தேவர் மூவர்களால் ஆண் பெண் இருவர்களும் ஒன்றாக சேர்ந்து கர்ப்பத்திலே தரித்து வானின் வழியாக பிறக்கக்கூடிய குழந்தையால் இறப்பு என்பதை வரக்கூடாது என்று வரத்தை பெற்றார்கள். அதனால் அவர்கள் மடிய வேண்டும் என்றால் இப்போது நீ பெரிய ஆண்டவனாக அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த பெரிய ஆண்டவனாக இருந்து நீ அந்த அரக்கனை மடித்து தேவர்கள் குறையை தீர்த்து உன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் குலதெய்வமாக பூஜிக்கிறார்கள். அவர்களின் நல்ல முறையிலே காத்து வேண்டும் என்று வைக்கிறீர்களா? என்னிடத்திலே நீங்கள் ஒரு வேண்டுகோள். இந்த சோத்துபாக்கு கிராமத்திலே தெய்வமாக பூஜித்து அவர்களுக்கு உங்களுடைய அனுகிரகம் கொடுக்கின்ற மனம் பெற வேண்டும். அப்படி கொடுக்கின்ற மனமடைத்த சோத்து திருவள்ளுவர் நகர் சோத்துப்பாக்கு கிராமம் திரு அர்ஜுனன் முனியம்மாள் அம்மாள் அவர்கள் ஸ்ரீ பெரியாண்டவர் குலதெய்வ வழிபாடு குடும்பங்கள் சார்பாக இந்த நாடக மன்றத்திற்கு, அதாவது உத்திரவேரூர் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரவேரூர் வட்டம் ஸ்ரீ எங்கள் ஹரீஸ் நாடக மன்றம், ஹரீஸ் நாடக மன்றத்துக்காக கொடுத்த சொற்ப காணிக்கை 1,00,000 பொற்காசுகள். இந்த பெரியாண்டவர்
நல்லாசியோடு இந்த குடும்பங்கள் அனைத்தும் நலமாக வாழ எம்பெருமான் பெரியாண்டவரை வாழ்த்து வருகின்றேன். சுபோதயமே. இப்போது செல்கிறேன் சென்று அக்கினி கொண்டை ஆண்டு வரக்கூடிய அக்கினி வீரரை மன்னித்து தேவர்கள் குறைய தீர்த்து அவரவர்கள் இடம் அக்னி கோட்டையை இப்பதான் நடக்குது. மொத்த தேவன் பசங்க 10 பேர் உள்ள ஓடி அந்த பசங்க கூக்குரல் பச்சை கண்டு கூட கொடுக்காங்க. எல்லாரையும் சிறப்பு உள்ள போட்டு ஆமா இப்ப புதுசா ஒருத்த ஆரம்பிச்சுக்கலாம். எதிரியா எனக்காவது எதிரியா அவன் தான் பெரிய ஆண்டவன். பெரிய ஆண்டவன் போய் பார்த்தா சடாமுடியும் கட்டும் கபலாவும் கையில என்ன நிறுத்தி வச்சுக்கலாம். ஊருக்கு இருக்கலாம் பொரிய பொரிய கடலை வெள்ளை எடுத்து கொடுக்குறான். கடலை குட்டி வேலை வாங்கி போட்டுருவேன். அடப்பாய் துடுப்பத்தி வாங்கி நம்ம அரசாங்கம் குட்டி மொத்தம் அவங்க கூடாது. அடப்பாவி பட்டு விடலாம் நம்ம விடக்கூடாது. இப்போது எங்க வந்திருக்கிறோம்? தேவர்களுடைய குறையை தீர்க்க வேண்டும், அவர்களை காத்து ரட்சிக்க வேண்டும். உண்மைதாங்க. அடைந்திருக்கிறோம். அப்படி இருக்க அக்கினி பட்டியை சென்று வந்திருக்கிறோம். இப்போது அக்கினி வீரரை காண வேண்டும். ஆமாண்டா அவனே நம்ம குழந்தைங்க ஐயா தான் போட்டு ராமுடி செம்மணி மாரி இல்ல. ஆமாண்டா ஐயா இவதான் பெரிய ஆண்டவர். பெரிய ஆண்டவன். ஆமா எல்லாருக்கும் பெரிய ஆண்டவர். எனது தம்பி அழைத்து விட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் வந்திருக்க யாரு? அக்கினி வீரா, அக்கினி கோட்டை கட்டி ஆகாயத்திலே வாழ்கிறோம் என்று ஆர்வத்தோடு வரத்தை பெற்று தேவர் மூவர் அனைவரையும் மடிவதனமாக அடித்து காரா கணக்கிட்டு அடித்து அல்லவா? நான் பெரிய ஆண்டவன். ஐயா ஆண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் பெரியவர் தான். எல்லாரும் பெரிய மூத்த பெரியவர் தான். அது சிவனுக்கு அர்த்தம். சிவன் லீலை. சிவன் இதுவும் ஒன்று. ஆமா சிவனுடைய அவதாரத்திற்கு அவதாரம். அப்படி அவதாரம் எடுத்து இங்க எதற்காக வந்திருக்காங்க? அந்த பாட்டாயா 7 அரை 7 சனியன் உன்னை பிடித்து விட்டார். அதோ ஆகாயத்திலே வைவசுத பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திலே இருந்து அதோ யமதர்மன் பாசாயோடி வா என்று கருத்த உருவோடு உன்னை இருக்கிறான். என்ன பார்த்து யமன் அழைக்கிறானா? மரியாதையாக இந்த உருவம் எடுத்த தவறு, இங்கு வந்து தவறு. தவறு ஏவர்களை அடித்தது தவறு என்று என் பாதத்தில் பணிந்தீரானால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். வாழ்வாய். மரியாதை ஒரு மன்னிப்பு என்பது மகராஜியை கிடையாது. ஐயா எப்படிப்பட்ட வரப்பெற்று தெரியுமா? உயிர் தப்போம். ஆமா மத்தியானத்தில் அதே ஞாபகத்தில் மத்தாயா என்னோட போர் புரிய காரணம் அப்படிப்பட்ட வரம் பெற்றிருக்கிறேன். வரப்பிரசாத். அப்படியா? ஆமா. என்னடா வரம் பெற்றிருக்கிறாய்? என்னவது நீ பெற்ற வரம்? என்னவர் பெண்ணுடைய யோனி வழியாக பிறந்த ஆண்களாக பெண்களாக அறிவே இருக்கக்கூடாது. இறப்பு என்பதை வரக்கூடாது என்று வரத்தை பெற்றிருக்கிறாய் அல்லவா? நான் யார் தெரியுமா? யோனி வழியாக பிறக்காத பிள்ளை இவன் தான். மரியாதையாக சொல்கிறேன்.
அமராட்டிடம் இல்லை. பாண்டி. ஏய், பாண்டி. அதை செய்ய வேணும் முந்தனைக்கு எந்த வகையில் வந்தது? தங்கள் பெருமை தெரியாமல், தங்கள் அருமை தெரியாமல், வாடா என்றும் போடா என்றும் ஏசிவிட்டேன், பேசிவிட்டேன். சிவனுடைய மறு அவதாரம் என்று தெரியாமல் உங்களை பேசிவிட்டு ஆணவத்தால் பேசுகிறான். ஆணவம் அழிந்து, அகம்பாவம் அழிந்து, ஐயனே என்று கேட்கிறேன். என்னை மன்னித்தே மாற்ற சொல்லுங்க. செய்வது தவறு, ஆனால் அதனால் அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது மாபெரும் புண்ணியம். அதனால் உனக்கு நான் மன்னிப்பு அளித்தேன் என்பது உன்னுடைய ஆன்மாகப்பட்டது. இப்பொழுது அதோ பார், வைவசோத பட்டணம் சென்று யமதர்மன் இடத்திலே சில காலம் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறகு மீண்டும் மண்ணிலே பிறப்பாய். ஐயனே காட்சி கொடுத்து அதோடு மட்டும் எனக்கு இப்படிப்பட்ட பெயரும் புகழும் உங்களை அதிகமாக விமர்சித்து உங்களை குலதெய்வமாக நினைத்து உங்களுக்கு பூஜை பல செய்து உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்த எங்கள் கிராமத்து மக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் நல்லாசி புரிந்து அவர்கள் அனைவரும் ஆள் போல் தழைத்து அதுபோல் நேர்வும் எந்த போல் இன்று பெற்று வாழ்ந்து நலமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் தான் பார்த்து வேண்டும். அப்படியாகட்டும். ஓ